தம்பி, அடியாத மாடு படியாது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு செயின் திருடனை நாங்கள் பிடிக்கிறோம் வச்சுக்கிடுங்க. ஒரு ஹவுஸ் பேக்கிங் திருடனை பிடிக்கிறோம். அவன் என்ன, ஐயா திருடின பணத்தை எங்கேயா வச்சுருக்கீங்க? உண்மையை சொல்லிடுவான் அவன். பானை லத்தியில் போட்டு அடித்தாங்க பாருங்கள், கட்டார்னு போட்டு அடித்தாங்க. அதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. பஞ்சாப் கட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆளை ஒரு சிறு வாரமாக உட்கார வச்சுட்டு இந்த 2 காலை அகட்டிங்கன்னா போதும், ரத்தம் வராது ஒன்றாக வலி உயிர் போகும். உண்மையை சொல்லிடுவாங்க. இல்லை அதான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அடியாத மாடு பணியாது அப்படிங்கும்போது உண்மை வெளிவரக்காக அடிக்கிறாங்க அப்படின்னே கூட வச்சுக்கிட்டா உயிர் போகிறதுக்காக தான் நடிச்சிருக்காங்க. இப்போ நிகிதா என்ன சொல்லியிருப்பாங்க, யார்கிட்ட என்ன சொன்னாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். நிகிதா யார்கிட்ட சொன்னாங்க, யார் இந்த இனிஷியேட் பண்ணது, இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் அடிங்கிறதுக்கு யார் இனிஷியேட் பண்ணதுங்கிறத பார்க்கணும். அவரை விசாரிக்கணும், எதுக்கு பண்ணீங்க அப்படின்ட்டு. சாதாரணமான சமாச்சாரம், லோக்கல் போலீஸை கூப்பிட்டு என்னென்னு கேளுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். எஸ்பியை கூப்பிட்டு என்னென்னு கேளுங்கன்னு. ஒன்று நடவடிக்கை எடுன்னு முரட்டத்தனமாக யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதில் ஏதோ சம்திங் இஸ் வெரி வெரி தான். எந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க? நாங்கள் லாடம் கட்டுவோங்க, மெயினாக லாடம் கட்டுவோம். மிளகாத்தூள் போட்டதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு நகைக்கல்ல ஊசி குத்துவாங்க. ஊசி வச்சு குத்துறது அது முரட்டு தானே இல்லையா? தண்ணியில் மிளகா பொடியை கலந்து குடிக்கிறது, தண்ணி கொடுக்காம பண்ணியிருக்கோம், நாங்களே கூட பண்ணியிருக்கோம். இல்லை அதெல்லாமே மனித உரிமை மீறல் தானே. இது கொலை வழக்காக மாற்றிருக்காங்க, அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. யாரை பிடிச்சிருக்காங்க? அடித்தவங்களை தானே அடித்தவங்கள. டிஎஸ்பி ஏன் பிடிக்கலன்னா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு மோகன்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் அவருடைய அந்த மரணம், அந்த கொலை, இது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. முதல்ல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இது குறித்து? நான் காவல்துறையில் இருந்தவன். இப்போ காவல்துறையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பிடிக்கப்படக்கூடிய குற்றம் அப்படின்னு புகார் வந்ததுன்னா எஃப்ஐஆர் போடணும், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். சிவில் மேட்ரு தண்ணி தர மாட்டேங்கிறான் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா, என்ன பார்த்தா கிண்டல் பண்ணுறான், நக்கல் பண்ணுறான், அந்த மாதிரினா சிஎஸ்ஆர், கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர். இது ரெண்டுமே அவசியமாக பண்ணணும் போலீஸில். அது இல்லாமல் போலீஸில் எந்த விஷயத்தையும் தலையிட முடியாது. எஃப்ஐஆர் போட்டால் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், சிஎஸ்ஆர் போட்டால் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம். கூப்பிட்டு வச்சு பேசி ராசியாக போங்க, ஏன்டா வேணா லோல் போடுறீங்க அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் இந்த அராஜகம் நடந்திருக்கு. யாரோ மெட்ராஸ்லேருந்து சொன்னாங்க அப்படின்னு ஒன்று எஸ்பி திங்க் பண்ணலை, டிஎஸ்பி திங்க் பண்ணல, ஒன்று அதிரடி போய் அடித்து நாசம் பண்ணதுங்கிறது ரொம்ப சங்கடமான சமாச்சாரம். அது இப்போ காவல்துறையில் உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறதுனால நான் கேட்குறேன். ஒரு சில காவலர்கள் நல்லா பணி செய்யக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, சட்டத்தின் பால் நடக்கிறவங்களும் இருக்காங்க, இப்படியான ஆட்களும் இருக்காங்க. அடிக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குமோ? தம்பி, அடியாத மாடு படியாது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு செயின் திருடனை நாங்கள் பிடிக்கிறோம் வச்சுக்கிடுங்க. ஒரு ஹவுஸ் பேக்கிங் திருடனை பிடிக்கிறோம். அவன் என்ன, ஐயா திருடின பணத்தை எங்கேயா வச்சுருக்கீங்க? உண்மையை சொல்லிடுவான் அவன். அதுக்கு சில முறைகள் இருக்குது. முதல்ல அந்த காலத்துலலாம் காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் ராஜீவ்காந்தி கேஸில் வேலை செய்யும்போது ஒரு சிஆர்பிஎஃப்காரங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தாரு. சார், இந்த இப்போ பானை லத்தியில் போட்டு அடித்தாங்க பாருங்கள், கட்டார்னு போட்டு அடித்தாங்க. அதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. பஞ்சாப் கட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆளை ஒரு சிறு வாரமாக உட்கார வச்சுட்டு இந்த 2 காலை அகட்டிங்கன்னா போதும், ரத்தம் வராது ஒன்றாக வலி உயிர் போகும். உண்மையை சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் போலீஸுக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்திங்க, ஓவராக வேலை. இல்லை அதான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அடியாத மாடு பணியாது அப்படிங்கும்போது உண்மை வெளிவரக்காக அடிக்கிறாங்க அப்படின்னே கூட வச்சுக்கிட்டா உயிர் போகிறதுக்காக தான் நடிச்சிருக்காங்க. இப்போ இல்லை, இதுதான் எனக்கு புரியல. இப்போ இந்த ஒரு 10,000 நகைக்கும் ஒரு அந்த கோயில் வாட்ச்மேன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ மொட்டத்தனமாக அடிக்கிற அளவுக்கு என்ன ரகசியங்கிறது நமக்கு தெரியல. அது நீங்கள் அது கவனிக்கும் போது என்னெல்லாம் இதுக்கு பின்னணியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இந்த நிகிதாவை கைது செய்யணும் அப்படின்ற குரல்கள்லாம் வலுக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே நகை திருட்டு போச்சா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் வருது அப்படின்றது. அப்போ இதுக்கு பின்னணி என்ன அப்படின்றது? நிகிதா என்ன சொல்லியிருப்பாங்க, யார்கிட்ட என்ன சொன்னாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். நிகிதா யார்கிட்ட சொன்னாங்க, யார் இந்த இனிஷியேட் பண்ணது, இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் அடிங்கிறதுக்கு யார் இனிஷியேட் பண்ணதுங்கிறத பார்க்கணும். அவரை விசாரிக்கணும், எதுக்கு பண்ணீங்க அப்படின்ட்டு. சாதாரணமான சமாச்சாரம், லோக்கல் போலீஸை கூப்பிட்டு என்னென்னு கேளுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். எஸ்பியை கூப்பிட்டு என்னென்னு கேளுங்கன்னு. ஒன்று நடவடிக்கை எடுன்னு முரட்டத்தனமாக யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதில் ஏதோ சம்திங் இஸ் வெரி வெரி தான். அதை விசாரிக்கணும். ஏன்னா உடனடியாகவே நடவடிக்கை, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் பதிஞ்சதாகவும் பெரிய தகவல் இல்லை. உடனடியாகவே அவங்கள பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இவ்வளவு கடுமையான தாக்குதல்னால் இப்போ ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும். அதுதான் எனக்கு புரியல, ஏன்னே புரியல. 10,000 நகையான்னு தெரியாது, 500 ரூபா கேட்டானாங்கிறது தெரியாது. இதெல்லாமே பெரிய விஷயமே கிடையாது, தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு போய் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அடித்து நொறுக்கி கொள்கிறாங்கன்னா இது என்னன்னே புரியல எனக்கு. அதனால் என்ன காரணம், ஏன் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதுக்கு பார்க்கணுன்னா,
எஸ். இப்போ இந்த அஜித் குமார் சம்பவம் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், எதெல்லாம் உங்களுக்கே சஸ்பீசியஸா இருக்கு? இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு மர்மமாவே இருக்குன்ற அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு தம்பி, நான் இப்போ எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மேட்டரில் இது வரைக்கும் நான் தெரிஞ்ச அளவு அவ்வளோ அவசரமாக போய் ஒருத்தனை அடித்து கொள்றதுக்கு அவசியமே தேவையில்லை. இதெல்லாம் கண்டனா அதாவது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிம்பாங்க. எந்த மேட்டருமே இப்போயே 10 நாள் எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு? ஒரு வாரம் ஆகிப்போச்சு. 27 இன்னும் அவங்க ஓடிட்டாங்க, இங்கே ஓடிட்டாங்க, அவர் சொன்னார், இவர் அண்ணாமலை அவர் கூட சும்மா எதெல்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர உண்மை யாரும் தெரிஞ்சு விரும்பலை. உண்மையை தெரிஞ்சுங்கன்னா அந்த பொம்பளைக்கு, அந்த நிக்கிதாவுக்கு உண்மை கண்டறியும் சோதனை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேஸில் பண்ணால் தான் கொஞ்சமாவது நாட்டில் திருத்தம் வரும். இப்போ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு. இதுல இவ்வளவு இடங்கள்ல காயம், நீதிமன்றமே சொல்லுது ஒரு இடம் பாக்கி இல்லாம அடிச்சிருக்கீங்க அப்படின்றது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை விவரம் குறித்து நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? டாக்டர்கள்லாம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? இல்ல, நிறைய பேர் வழக்கறிஞர்கள்லாம் மருத்துவர்களை பாராட்டினாங்க இந்த விஷயத்துல. ஏன்னா ஒரு மணி நேரம் நடக்க வேண்டிய பிரேத பரிசோதனைய 3 மணி நேரத்திற்கு மேலேயும் நடத்தியிருக்காங்க. ரொம்ப ஆழமா சிந்திச்சு தான் இந்த விஷயத்தை எல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க. இல்லை, இதில் எப்படின்னா இந்த இவ்வளவு மொட்டத்தனமாக நடந்துக்கிற டாக்டர்களுக்கே மனசாட்சி ஊற்றிருக்கும். அதனால பக்கவாக பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த அளவுக்கு ஒரு ஏன்னா நீங்க காவல்துறையில் இருந்தனால தான் நான் இதை கேட்குறேன். இதெல்லாம் அப்படி எளிமையா கடந்து போறாங்களா? ஏன்னா நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமா இதே தான் பொழப்பா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. நான் சொல்லிடுறேன். போஸ்ட்மார்ட்டங்கிறது நான் போஸ்ட்மார்ட்டம் சொன்னீங்கல்ல, ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு 17 வயசு பொண்ணு வேலை செய்யுது, வீட்டு வேலை செய்யுது. அந்த பொண்ணு செத்து போயிருக்கு திடீர்னு. செத்து போனோன்னா கமிஷனர் என்ன ஃபோனில் கூப்பிட்டு மைக்கில் சொல்லலை, மோண்டாஜ் ஏதாவது ரேப் சிம்டம் இருக்கா பாருங்கள், நீங்களே பி ப்ரெசென்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல தயவுசெய்து அங்கே போய் இருங்க நீங்கள் அப்படின்னாரு. டாக்டர் என்னங்க நீங்கள் எப்போவுமே வரமாட்டீங்களே, இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நான் உடனே இல்லை சார் இந்த மாதிரி கமிஷனர் சொன்னார், டவுட் இருக்குது எங்களுக்கு. ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போய் சொன்ன உடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு, அந்த தடவுறாரு, இங்கே வாங்க தடவி பாருங்கள், ரஃப்பாக இருக்குது, இந்த பொண்ணை 12 வயசுலேருந்தே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு மறந்து போயிருக்குது. ஆனால் இப்போது அந்த பொண்ணு இறந்து போன காரணம் இயற்கையான காரணம் தான் அப்படின்னாரு. என்ன பண்ணுவீங்க? யாரை போய் பிடிப்பீங்க? அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போஸ்ட்மார்ட்டமும் எல்லாத்துலேயும் அப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லாக்அப் மரணங்கள் என்ன உங்களுடைய காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது சார், இது தொடர்ச்சியான ஒரு சங்கதியாகவே இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு தீர்வு தான் என்ன? நீங்கள் இருந்த பீரியடில் இந்த லாக்அப் மரணங்கள் அப்படின்றது எப்படி இருந்தது? நான் ஒரு இன்சிடென்ட், நானே திருப்பூர் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், தெரியுமா உங்களுக்கு? திருப்பூணம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். பூவந்தி, பழையனூர், திருப்பூணம் 3 ஸ்டேஷன் எனக்கு. அப்போ நான் ஒரு நாள் மதுரையில் ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு நைட்டு ஒரு 1:30 மணிக்கு வரேன் ஸ்டேஷனுக்கு. அது ஸ்டேஷன் லெஃப்ட் ரோட்டுக்கு ஒரு சைடில் இப்போ ஸ்டேஷன், ரைட் சைடில் என்னோடய ஆஃபீஸ், சர்க்கிள் ஆஃபீஸ் ப்ளஸ் ரெசிடென்ஸு. அப்போ நான் லாக்கப்பில் போய் பாராக்காரங்கிட்ட, சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த லாக்கப்பில் யாரையும் போடாமல் பார்த்துக்க, ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா நம்ம பெரிய வம்புல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கிறேன். ஒரு 2:30 மணி 3 மணிக்கு ஸ்வீப்பர் ஓடி வரான் கண்ணன்ட்டு, சார் லாக்கப்பில் ஒருத்தர் செத்து கிடக்கிறான் சார் அப்படின்னு. இன்னும் யாரையும் பாராக்காரங்க, நான் பாராக்கார் ஓடிட்டார் சார், பாராக்கார் ஓடிட்டார். சப் இன்ஸ்பெக்டருங்க அவரு ஓடிட்டார். நான் ஓட முடியாத, நான் போய் பார்த்தா அவன் ரத்தத்தில் கிடக்கிறான் லாக்கப். அது வெள்ளைக்கார காலத்தில் கட்டணம். அது செல்லூரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பாறாங்கல்லாம் இருக்காது, அதில் முட்டிக்கிட்டு விழுந்துருக்காங்க. அப்புறம் நான் பிஸ் பண்ணேன். சில பேர் கூட சொல்கிறாங்க எதுக்கு இது, என்ன தோணுமோ அதுதான் பண்ணுவேன், டெஸ்பரேட்டு மூடுங்க. அவன் தான் செத்துட்டான், நாளில் பொறுப்பு இதுக்கு. அதனால் அவன் லேசாக முடங்கினான். உடனே அந்த ஸ்வீப்பரை வச்சு ஒரு ஹோமியோபதி டாக்டரை வர சொல்லி அவர் ஏதோ பண்ணார், கொஞ்சம் தேறிட்டான் அவன். இதுக்கடையில் செய்தி பரவி போச்சு, இன்ஸ்பெக்டர் கொண்டுட்டாருன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, அவன் ஏன் உள்ளே வந்தான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படியே வெளியே வாடான்றான், வரமாட்டேங்கிறான். இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் அப்படி ஒன்று நடக்குமா? அந்த கேள்வி தானே எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆமாம், இன்ஸ்பெக்டர் தான் பண்ணிட்டு அடித்து கொண்டாரு அப்படிம்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் பண்ணிடலாங்க, யாரை வேணாலும் பொய் கேஸ் போனால் யாரை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. உடனே வெளியே வாடாங்கிறேன். அவன் வர முடியாதுங்க, என் காதலி இந்த கிராமத்தில் இருக்கா, நீங்கள் அவளை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்றான். கிழிஞ்சிதுரா போன்னு சொல்லி அப்புறம் ஜீப் அனுப்பிச்சு அந்த காதலியை கூப்பிட்டு வந்து அவள் தோளில் கை போட்டு வந்து, ஐயா நல்லவர், ஐயா தான் என்னை காப்பாற்றினார், நான் கார் திருடேன், என்னை விருதுநகர் இன்ஸ்பெக்டர் தான் என்னை பிடிச்சி உள்ளே போட்டார், ஐயா தான் என்னை காப்பாற்றினப்போ நான் கலைஞ்சி போனாங்க. ஒரு வேளை அவன் செத்துருந்தான் வச்சுக்கிடுங்க, நான் பார்க்கும்போதே அவன் செத்துருந்தான்னா என்ன ஆகுறது? இன்ஸ்பெக்டர் தான் காரணம்னு 4 பேர் போய் சொல்லுவாங்க. அதான் எழுதிட்டு வந்தார் போனார், யாருக்கு? அப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா உண்மை கண்டறியும் சோதனை. அது இருக்குது, ஆனால் அது நார்கோ இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, அது எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இந்த விஷயத்துலையாவது இவ்வளோ கொடூரமாக, நிச்சயமாக இந்த அளவுக்கு கொடூரமாக யாருங்க ஒரு சிஎஸ்ஆர் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் நேராக போய்
எஸ்பி சொன்னார், டிஎஸ்பி சொன்னார்னு ஒரு அடித்தையை போய் அடிக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மனித உரிமை மீறல், சிகரெட்டால வந்து அந்த சூடு வச்சிருக்காங்க, மிளகாத்தூள் எல்லாம் கண்லேயும் பல இடங்கள்லையும் வந்து அதை போட்டிருக்காங்க அப்படின்னு இவ்வளவு கொடூரமா இருக்குமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டு இந்த மாதிரி பண்றது அப்படின்றது வன்மத்தை தீர்த்துக்குவாங்களோ சார்? அது தெரியல சார். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இல்லை, இந்த இருக்கலாம். மாதிரி காயத்தை அடிப்படையில் நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் இருக்குமா? இல்லை, அது நாங்கள் மிளகாத்தூள் போட்டதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. எனக்கு தெரிஞ்சு நகைக்கல்ல ஊசி குத்துவாங்க, வலிக்கும். எந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க? இல்லைங்க, நாங்கள் லாடம் கட்டுவோங்க. மெயினாக லாடம் கட்டுவோம். லாடம்னா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? காலை உட்கார வச்சுட்டு காலில் இங்கே அடிப்போம். அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் முரட்டுத்தனமாலாம் அடிக்க மாட்டோம். சும்மா லத்தி வச்சு ஊசி வச்சு குத்துறது அது முரட்டுத்தனம் இல்லையா சார்? ஏங்க, போலீஸில் இருந்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்க அந்த கஷ்டம். இப்போ ஒரு பிக் பாக்கெட் போயிருதுங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு வந்துருப்பாரு. பிக் பாக்கெட்டாக போயிடும். நாங்கள் பிக் பாக்கெட்டுக்காரனை பிடிப்போம். அவர் ஒன்று, ஐயா எங்கே பணம் வச்சு நீங்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு வேணாம். அவன் 2 தட்டுனா தான் உண்மையை சொல்லுவான் அவன். அது அடியாத மாடு படியாதுங்க. எங்கன்னாலும் நீங்கள் என்னெல்லாம் முறை உண்டு? லாடம் கட்டுறது, ஊசி வச்சு நெகக்கல், அவ்வளோதான் மெயினாக தான். சும்மா தட்டுவோம், 2 அடி அடிப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி முரட்டுத்தனமாலாம் நான் கேள்விப்பட்டதில்லை. தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுக்கறது, தண்ணி தாகம் எடுத்தால் கொடுக்க மாட்டேன். தண்ணி தாகம் கொடுக்க தண்ணி கொடுக்காம பண்ணியிருக்கோம். நாங்களே கூட பண்ணியிருக்கோம். அவனுக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்காம கூட ராஜீவ்காந்தி சேத்துல பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் அது பெரிய கதை. அது இல்லை, அதெல்லாமே மனித உரிமை மீறல். சரி, மனித உரிமை மீறல் எல்லாமே மனித உரிமை மீறல் தாங்க. எங்கே மனித உரிமைக்கு மனிதனுக்கு எங்கே உரிமை இருக்குது சொல்லுங்கள்? சொல்லுங்கள், மனிதனுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? அந்த 2 கேஸ் போட்டுங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். பொதுநல வழக்கு இல்லைங்க, பொதுநல வழக்கு. ஏன் உடனே லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அப்புறம் என்ன மனித உரிமை? நான் போய் மனித உரிமை மீறிட்டாங்கன்னு நான் போய் அந்த மனித உரிமை ஆணையத்தில் போய் நின்றுட்டு ஜோக்கர் தான் கடைசியில் ஜோக்கர் பட்டம் தான் மிச்சமாகும். இது மனித உரிமைங்கிறதுலாம் 2ஆவது தரங்க. இந்த விஷயத்தில் வரைக்கும் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். மிகப்பெரிய பூகம்பமே உண்டாகலாம். அதை பண்ணி ஆகணும், இன்சிஸ்ட் பண்ணணும். இப்போ ஆனால் இந்த போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த வழக்கினுடைய போக்கு இப்போ வந்து இது கொலை வழக்காக மாற்றிருக்காங்க, அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. யாரை பிடிச்சிருக்காங்க? அடித்தவங்களை தானே அடித்தவங்க. டிஎஸ்பி ஏன் பிடிக்கலன்னா அவர் விசாரிச்சாங்களா? அது ஏன் எஸ்பியை மாற்றினா சரியாக போச்சா? எஸ்பி யார் ஃபோன் பண்ணி அவர் எஸ்பியை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? நீ ஏன் ஃபோன் பண்ணுன்னு அந்த யார் மேலதிகாரி கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? அப்புறம் வெறும் அம்புகள் தாங்க. ராஜீவ்காந்தி கொலையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2020 சிபிஐ ஹைகோர்ட்டில் போய் சொல்லுது, இப்போது சிறையில் இருப்பவர்கள்லாம் வெறும் அம்புகள் தான், நாங்கள் வில்லை தேடிக்கிட்டு இருக்கோம். வில் யார் தெரியாது. அதே கதை தான் இதுக்கும் ஆகும். அவ்வளோ பெரிய கேஸ்லேயே வெறும் அம்பு தான் பிடிச்சிருக்கோம், வில்லை பிடிக்கல. இந்த கேஸில் வெறும் இது அம்பு தானே, அவங்க அம்பு தானேங்க, வில்லா இவங்க யாரோ சொன்னாங்கன்னு போய் அடிக்கிறாங்க அவங்கள தான். அது இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ஸ்குவாடுன்னு எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்கும். ஒரு ஆள் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்குவாடுன்னு. எங்கெங்க நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது நடந்ததுன்னா அது தகவல் சேகரிக்கிறதுக்கு. இப்போ ஆற்றுல மணல் கொள்ளை நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, கஞ்சா விற்கிறான், அது பண்ணுறான், அதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்குவாடு கவனிக்க வேண்டிய வேலை. ஆனால் இந்த ஸ்பெஷல் ஸ்குவாடு அடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்கிறது குவைட் அன்இமேஜினபிள். இல்லை, ஸ்பெஷல் ஸ்குவாட் வந்து அந்த மாதிரி செயல்படுறதுக்கெல்லாம் உரிமை உண்டா? ஆமாங்க, ரகசியத்தை சீக்ரெட் கலெக்ட் பண்ணலாம்ல. ஐஎஸும் இருக்குது, உளவு பிரிவும் இருக்குது, அவங்களும் சொல்லுவாங்க. ஸ்டேஷன்லேயும் வச்சுருப்பாங்க. நல்லா நடக்கணும்னு நினச்சானீங்கன்னா இது மாதிரிலாம் அந்த நிறையா தப்பாக நடக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்க தகவல் சொல்லுவாங்க, அதுக்காக வச்சுருப்பாங்க அது. ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் ஸ்குவாட் இப்போ ஒரு டிஜிபி சொன்னப்புறமா தான் தெரியுது எனக்கு நிறைய இடத்துல ஸ்பெஷல் ஸ்குவாட் இருக்குது, அவங்க இதுக்கிட்டே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இது கொஞ்சம் முரட்டு ஓவராக தான் போயிருக்காங்க இதில். அதனால் நீங்கள் ஆடின கஞ்சி பழங்கஞ்சிங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றம் வந்து பரவாயில்ல, ஆல் செட் அண்ட் டன், அவளுக்கு வந்து உண்மை நார்கோ டெஸ்ட் நடத்துனாங்கன்னா தான் ஒரு விடிவு வரும். யாருக்கு? அந்த நிகிதாவுக்கு. ஏன்னா அவள் தானே காரணகர்த்தா, அவள் தான். அப்போ ஏற்கனவே என்ன நடந்திருக்கு, எதனால் அவன் மேலே எதுக்கு இவ்வளோ கோவம்? ஒரு 500 ரூபா கேட்டதுக்காக இவ்வளோ கோவம் வருமா? யாருக்கா வருமா? அது என்ன சொல்ல, ஏற்கனவே முன்பகை இருக்கிறக்கான அதெல்லாம் தெரியாது. அந்த அம்மா விசாரித்தா தானே தெரியும் நமக்கு. அந்த அம்மா விசாரிச்சிங்கன்னா தான் தெரியும் அவங்களுக்கு. இல்லை அவங்க இங்கெங்கே வேற எங்கே என்னெல்லாம் பண்ணிக்காங்கிறதே தெரியும். அப்போ தான் இல்லை, அதில் வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்புது, தொடர்ச்சியாக அவங்க கேள்விகளை முன்வைக்கிறாங்க. யார் இது சம்மந்தப்பட்டது, எதுக்காக இது நடந்திருக்கு, ஏன் அங்கே கொண்டு போனீங்க, அடிச்சிங்க, பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அடிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்குதுன்னா அப்போ நீதிமன்றம் அம்புகளை தான் அதை பற்றி கேட்டுருக்கீங்க. அம்புகள் ஏன் இப்படி பண்ணு தானே கேட்குறீங்க. வில்லு யார், ஏன் அவனை அமிச்சான், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அமிச்சான், அவன் ஏன் இது வரைக்கும் எந்த இடத்துலலாம் பண்ணியிருக்காங்க? இந்த 5 பேர் இந்த 5 போல தான் மற்ற தான் அடிச்சிருப்பாங்களா? நீ வேறு யாரை கூட அடிச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் வெளியே தெரியல. இதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் அந்த அந்த 5 அடித்தாங்க பாருங்கள், அந்த இதில் டிஎஸ்பி யார் அமிச்சாரோ அவருடைய என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிறத விசாரிக்கணும். அவரை கூட்டி விசாரிக்கணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும். பட் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் மெரிட் இருக்கான்னு எனக்கு தெரியல.
அந்த இதே போயிடுச்சுங்களே, மெரிட் இருக்கான்றீங்களே. இல்லைங்க, அது கரெக்டு. அரெஸ்ட் பண்ணலாம், சிபிஐன்னு கிழிச்சிருன்னு நினைக்க சொல்கிறாங்க. சிபிஐலாம் வேஸ்ட்டு. நானும் சிபிஐயில் இருந்தவன் தான், லஞ்ச ஒழிப்புறையில் இருந்தவன் தான். இப்போ வந்து சிபிஐலாம் முன்ன மாதிரி எஃபெக்டிவாலாம் கிடையாது. பட் பண்ணணுன்னா இப்போ இந்த பொண்ணு எங்கேருந்து ஆரம்பிக்குது, காரை பார்க் பண்ண சொல்லுது, ஏதோ தகராறாகுது, ஒன்றா அந்த அம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும், முதல்ல ஓப்பனாக விசாரிக்கணும். அப்போ தான் இதுக்கு விடிவு வரும். தமிழ்நாடு காவல்துறையை விசாரிச்சிருக்கலாம். அதான் சொல்கிறேங்க, அரசு நிர்பந்தம் வந்து தொலையுங்க. நான் வந்து மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், சொல்லலாம், என் அனுபவத்தை சொல்லலாம்ல. அப்போது வந்து ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து ஒரு ராஜ பரம்பரை வச்சுக்கிட்டுங்களேன், சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அவர் வீட்டில். அந்த இப்போ அந்த 3 சர்வெண்ட் குவார்ட்டர்ஸு ஏற்கனவே இருந்தவங்க அந்த ராஜா வீட்டிலே வேலை பார்த்தவங்க, அதனால் சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பரம்பரை என்ன, அப்போ இருக்கிற பரம்பரைலாம் வெளியே போய் வேலை செய்கிறாங்க. அப்போ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க, ராஜ பரம்பரை சொல்லுது. இவங்க வந்து வம்பி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் காலி பண்ண முடியாதுங்கிறானுங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு லாரி எடுத்துன்னு வராங்க, ஒரு புல்டோசர் எடுத்து வராங்க, வீட்டில் இருக்க பொருளெல்லாம் அள்ளி லாரியில் போட்டு கொண்டு போயிட்டு புல்டோசர் வச்சு 3 வீட்டையும் இடிச்சிடுறாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க, நான் பட்டினப்பாக்கத்தில் நடக்குது, நான் தான் இன்சார்ஜ் இதுக்கு. அவர் எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. அப்புறமா யாருங்க வந்தான்னு கேட்டேன். அந்த வீட்டில் இன்னார் வந்தாருங்க அப்படின்னாங்க. அவரை பிடிச்சிட்டு வந்தேன் நான் ஸ்டேஷனுக்கு. ஏசி பேச சொல்கிறாரு, டிசி பேச சொல்கிறாரு, கமிஷனர் பேச சொல்கிறாரு அப்படின்னு. உங்கள் பொருளை உங்களுக்கு தெரியாமல் எடுத்து, உங்களுக்கு உத்தரவு இல்லாமல் எடுத்து போனால் திருட்டு கணக்கு. புல்டோசர் வச்சு இடிக்கிறதுங்கிறது அது விளாண்டாடுற மேட்ரு. இருந்தாலும் என் பொருள் எடுத்துப்போம், நீ பொருளை கொடு, நான் விட்டுடுறேன் அப்படின்னு. யாரும் ஒன்றும் அசரில்லை. நான் வந்து பேசாமல் இருந்துட்டேன். மறுநாள் காலையில் என்ன ஐஜி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எங்ககிட்ட கொடுங்கன்னாங்க. மெமோ போட்டு அவங்க வாங்கிட்டாங்க. ஐ வாஸ் ட்ரான்ஸ்போர்ட் ராமேஸ்வரம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? 8 மாதம் சம்பளம் இல்லாமல் லோல் போட்டு எனக்கு அந்த கவர்மெண்ட்டில் எனக்கு 8 மாதம் எல்பிசின்னு ஒன்று கொடுப்பாங்க, லாஸ்ட் பே சர்டிஃபிகேட். மெட்ராஸ் சிட்டி போலீஸ் எவ்வளோ சம்பளம் வாங்கினமோ அது லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ராமநாதபுரத்தில் சம்பளம் கொடுப்பாங்க. எனக்கு அது அனுப்பவே இல்லை. 7 மாதம் எனக்கு அனுப்பவே இல்லை. அது டிஸ்மிஸ் ஆனப்புறமா தான் என்ன சிட்டி போலீஸுக்கு எடுத்தாங்க. நீங்கள் டிஸ்மிஸ் ஆகிறதுக்காக நைட்டு, மறுநாள் காலையில் இப்போ சார் டிஜி ஹவுஸ்லேருந்து ஃபோனு, சிட்டி போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் சார். வாய்மொழி உத்தரவு தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் 7-8 4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அரியர்ஸ் கிடச்சிது எனக்கு. அப்போ நேர்மையான எங்கள் அதிகாரி எங்கே வேலை செய்வார்? அரசியல் தலையீடு இருந்து என்ன பண்ணுவீங்க? நிறையா. டி நகரில் நான் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், சொல்லாமல. ஜோகர் பாபுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, பிஏ. ஒரு 4 போலீஸ் அனுப்புங்க. ஐயா என்ன சமாச்சாரம்னா, ஒரு கடையை காலி பண்ண 4 போலீஸ் அனுப்புங்க அப்படின்னாரு. சார் கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்களா? போலீஸ் நான் சொல்கிறேன் சிஏன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன கோர்ட் ஆர்டர் அது இதுங்கிறேன்னாரு. ஐ எம் சாரி சார், ஐ வில் நாட் சென்ட் அப்படின்னு. யூ வில் ஃபேஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. 4 நாள் கழிச்சு என் மேலே விஜிலன்ஸ் என்கொயரி போட்டு என்ன ராமநாதபுரம் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். சரி, நீங்கள் அப்புறம் ஏன் வேலை செய்வான்? டிராஃபிக் போலீஸ் வச்சு கடையை காலி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி 4 ஆண்டாவது போலீஸ் போகல, டிராஃபிக் போலீஸ் வச்சு கடையை காலி பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நம்ம இன்னைக்கு பெருவாரியாக மக்கள் மத்தியில் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம பேசும்போது சாத்தான்குளம் ஆகட்டும், இப்போ அஜித்குமாருடைய இந்த திருபுவனம் விஷயமாகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது எப்போ வரும்? எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரணும்? நல்ல நிர்வாகி வரணும். ஒரு சிஎம்மாக நல்ல நிர்வாகி வரணும். எதற்கும் பயப்படாத ஆள், நேர்மையான ஆள் வந்தால். பட் நிறைய அதிகாரி இருக்காங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாரும் கெட்டவங்களாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல அதிகாரி வந்துட்டாருன்னா நல்ல ஆளும் கட்சி, நல்ல கட்சியாக வந்து ஒரு நல்ல முடிவு வரணும். இல்லை, எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்கு இல்லையா? இருக்குங்க. யாரை தண்டிக்கிறாங்கங்க? யாரை தண்டிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? பொறுப்பு இருக்குது, எல்லாம் தெரிஞ்சு போய். எங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா ஊர் நாலுமாவடி குறும்பூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, காமராஜ் பள்ளிக்கூடம். ஒரு 13 வயசு பொண்ணு ஜெயசிங்கிற பொண்ணு செத்து போகுது. ஒன்றுமே பண்ணலைங்க. அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைங்க அம்மா அப்பா கிடையாது, அந்த பாட்டிக்கிட்ட தான் வளருது. அந்த பாட்டியை போய் மிரட்டி ஒன்றுமெல்லாம் கேஸை முடிச்சு வச்சுட்டேன். அப்போ ஸ்டெர்லைட் சமாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டெர்லைட் வந்து அது ஒரு பக்கம் அது போராடினாங்க. நான் 2002லேருந்தே போராடுறேன் அதுக்காக, தண்ணி திருடக்கூடாது அப்படின்னு. ஒரு டேங்கர் தண்ணி 25,000 ரூபாய்க்கு வாங்குறான் அவன். விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தடி தண்ணி திருட ஆரம்பிச்சிட்டான். ஒரு டேங்கர் 25,000 ரூபானா எப்படிங்க? 800 டேங்கர் எங்கள் ஊர்லேருந்து போகுது. அப்புறம் நான் போய் அரெஸ்ட் ஆகி கலெக்டெல்லாம் பண்ணி அவனை நிறுத்தினது அதனால தான். நிலத்தடி இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் 12 கிலோமீட்டருக்கு தண்ணி உப்பாய் மாறி போச்சு. அவன் தான் காரணம். அது அவன் மேலே நடவடிக்கை எடுத்து நானும் கத்திரிக்கிட்டு இருக்கேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது யாரையாவது தண்டிச்சாதானாங்க பயம் இருக்கும் ஜனங்களுக்கு. எங்கேயாவது பெரிய மனுஷங்க தண்டிக்க கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? சம்மந்தமே கிடையாது. அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே. அப்போ இதுலேயும் அந்த எந்த போக்கு வரும்ன்றது உங்களுடைய பார்வையாக இருக்குது? உங்கள் பார்வை என்னையா? ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்ப்போங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. நம்ம மேற்கொண்டு பேசுவோம். நன்றி.